ஹாய் ஹலோ மை டியர் மக்களே! நம்ம இன்னைக்கு வேர்ல்ட் ஆஃப் இம்மார்ட்டல் அனிமோட 25வது எபிசோட பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். போன எபிசோடோட எண்டிங்ல கடைசி டிராகனையும் நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டு வந்துட்டுருப்பான். இப்ப அவங்க எப்படி அந்த டிராகன் ஐலாண்ட்ல இருந்து தப்பிச்சு போக போறாங்கன்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்ததுக்கு பலனா, இப்ப நம்ம கிட்ட அந்த 9 ஹெட்டட் கேம்பேனியன் டிராகன் கிங்குங்க இருக்கு. இதுங்கள பயன்படுத்தி நம்ம ஆன்சிஸ்டருங்களுடைய ரெக்கார்டு படி நம்ம அந்த டிராகன் ஷிப்பை சமன் பண்ணி இந்த டிராகன் ஐலாண்ட்ல இருந்து நம்ம கான்டினென்ட்டுக்கு போய் சேர்ந்துருவோம்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. அதுல யாரோ ஒருத்தர் ஃபைனலா நம்ம வீட்டுக்கு போக போறோன்னு சொல்றாங்க. அவரும் சைலண்டா நின்னுட்டு இருக்க. அவன் என்னவோ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். யக்ஷு, நீ டிராகன் எக்கோடைய எசன்ஸ் அப்சர்வ் பண்ணதுனால உன்னுடைய உடம்புல இப்ப டிராகன் எசன்ஸ் இருக்கு. அதனால இதுதான் நம்மளுடைய கடைசி ஸ்டெப். உன்னுடைய டிராகன் எனர்ஜியை பார்த்து கண்டிப்பா அந்த போட்டு இந்த இடத்துக்கு வரும்டா. நம்ம ஹீரோவா அதை வாங்கிட்டு போயிட்டு இருக்க. லியூரியானோ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஜீனியஸுங்களுக்கு இப்ப லோவர் வேர்ல்டுல இருந்து வந்தா இவன் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இந்த ஐலாண்டை விட்டு நம்மளால வெளியில போக முடியுமா அப்படின்னு எல்லாரும் சந்தேகத்தோட பேசிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ டைம் வரப்போது கியூ ட்ரைனிங் ட்ரூ எசன்ஸ் எக்ஸ்பிளனியன்ஸ் ஸ்க்ரால்னு சொல்ல அப்படியே 5 கிளவுடு கோல்டன் பாடி 9 ப்ரீவியஸ் தோட்டமா. ஆன்சிஸ்டர் டிராகனுடைய எசன்ஸ் ஆனால் 1000 வருஷங்களா டிராகன் கிளானுக்கு ஆன்சிஸ்டர் டிராகன் கிடையாது. இந்த எசன்ஸ் வர்றதை வச்சு பார்த்தா இந்த ஆன்சிஸ்டர் டிராகன் ஐலாண்ட்ல தான் பிறந்திருக்கும்னு நினைக்கிறேன். 7 ஸ்டார்ஸ் வெளியில வந்துருச்சு. டிராகன் விழித்தெழுந்து இந்த அபிஸில் இருக்கக்கூடிய உலகத்தை திரும்ப வர வைக்கணும்னு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஸ்பெல்ல சொல்லிட்டு இருக்க. அப்படியே அந்த இடம் ஃபுல்லா அந்த டிராகனுடைய எசன்ஸா பரவ ஆரம்பிச்சிருது. எல்லாரும் அங்க கொஞ்சம் பாருங்க. இதுதான் அந்த ஆன்செஸ்டர் டிராகன் டிவைன் ஷிப்பான்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த காடஸும் அதே பார்த்துட்டு இருக்க. இது ரொம்ப அற்புதமான விஷயம். இந்த ஷிப் இங்க வந்துருச்சு. இப்ப நம்மளால வீட்டுக்கு போக முடியும்னு அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. மத்தவங்களும் அந்த போட்டியா பார்த்துட்டு இருக்க. நம்ம தாத்தா மட்டும் கொஞ்சம் வில்லத்தனமா பார்த்துட்டு இருக்காரு. நம்ம மூதாதையர்களுடைய அருளால நம்மளுக்கு ஃபைனலா இந்த நாளுல நம்மளுக்கு இந்த ஷிப்பு கிடைச்சிருக்கு. இது மூலியமா நம்ம திரும்ப கான்டினென்ட்டுக்கு போக முடியும். சீனியர் பிரதர், நம்ம இப்ப திரும்ப போக போறோம். நம்ம ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இந்த ஷிப்பு இங்கே வந்துருச்சு. வாங்க நம்ம கிளம்பலான்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. வாங்கடா போகலாம். நம்ம ஒரு வழியாக இந்த டிராகன் ஐலாண்ட்ல இருந்து போக போகிறோம்னு அவனுங்க பேசிக்கிட்டு இருக்க. யாரோ ஒருத்தர் நம்ம இந்த டிராகன் ஐலாண்டை விட்டு போக போகிறோம், நம்ம கான்டினென்ட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அற்புதமான சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுக்குறேன், எல்லாரும் அதை சாப்பிடலான்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு இப்போ நம்ம ஃபைனலாக வீட்டுக்கு திரும்ப போக போகிறோன்னு சொல்லிட்டு இருக்க. மற்றவனுங்களும் நம்ம பல மாதங்களாக இந்த இடத்துல தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம், இருந்தாலும் நம்மளுக்கு பல ஸ்பிரிச்சுவல் ட்ரெஷர் எல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அவளும் அந்த போட்டுல ஏறதுக்காக வந்துட்டு இருக்க. நம்ம பயப்பிள்ளைங்க என்னடானா அடுத்ததா நீ என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்க. நீங்க ஏன் என்னுடைய வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தங்கிட்டு போக கூடாது? மாங்கான என்னால உங்களுடைய இடத்துக்கு வர முடியாது, அதனால நீ உன் கூட எக்ஸுச்சான கூட்டிக்கிட்டு போ. நீங்க கூட்டிக்கிட்டு போக போற இடம் உண்மையிலேயே நல்லா இருக்குமா? கண்டிப்பா அது ரொம்ப நல்லா இருக்கும். பிரதர் எக்ஸு, ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னடா உன்னுடைய பேச்சுல கொஞ்சம் மாற்றம் தெரியுது. பிரதர் எக்ஸு, உங்க கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் எனக்கு பல விஷயங்கள் புரிய வந்துருச்சு. இப்போ என்னுடைய மைண்டும் கிளியர் ஆயிடுச்சு. நான் அன்னைக்கு ஆக்சிடென்ட்டா டெமிகார்டு பிளட் லைனை ஆக்டிவேட் பண்ணிட்டேன். அதுக்காக என்னை மன்னிச்சிருங்க. அப்புறம் நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட கேட்டாகணும். அது என்னன்றத சொல்லுடா. நான் சுதந்திரமா இருக்கிறதுக்காக எதை வேணும்னாலும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். அதனால நீங்க என்னை ஏத்துக்கோங்க. என்னால முடியாதுரா. இதுக்கப்புறம் என்னுடைய விஷயத்துலயும் தலையிடாதீங்க. பிரதர் எக்ஸ், ஒரு நிமிஷம். அட்லீஸ்ட் நீங்க செத்து போகாம உயிரோட வாச்சு இருங்க.
இந்த போட்டு இந்த வேகத்திலே போய்கிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இன்னும் 7 நாட்களுக்குள்ளார அந்த கான்டினென்ட்டை நம்மளால அடைஞ்சிட முடியும். இதுக்கு முன்னாடி இவங்க வந்தப்ப நம்மளால இவளை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தா, ஆனா இப்ப பாருன்னு சொல்லிட்டு இருக்கு. அவளே அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம திரும்ப கான்டினென்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இம்மார்டல் செக்டர்ல இருந்து உன்னை எதிர்த்து யாரும் பழி வாங்குறதுக்காக வரமாட்டாங்க. அப்புறம் என்னால முடிஞ்ச உதவியை பண்ணி உன்னை திரும்ப ஜெய்ஸ்வாக்கே அனுப்பிடுறேன். இந்த பதில தான் நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ என்ன நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி எனக்கு இதை விட்ட வேற வழி தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. அவனுடைய சக்தியை பயன்படுத்திட்டு நீ இந்த இடத்துல இருந்து நிம்மதியா போக முடியாதுரா அங்கிள் மாஸ்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பிரதர் ஆக்ஷன் குண்டு பைபிள சொல்லிட்டு இருக்க. அப்படியே அந்த தாத்தாவோ இது உன்னை நேரா டெசன்ட் ஐலாண்டுக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டு விடும். இதுக்கப்புறம் நீ அந்த இடத்துல உன்னுடைய வாழ்நாள் முழுக்க இருந்து செத்து போடான்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம கெக்காதோடைய சக்தியை பயன்படுத்தி அவனையும் கூடவே இழுத்துக்கிட்டு போயிடுது. நம்ம ஹீரோவோ அந்த கெலட்டு பைபிள்ல நீ அந்த ஐலாண்ட்லயே கடந்து சாவுடான்னு சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன். இப்போ எப்படி நான் திரும்ப அந்த இம்மார்டல் கான்டினென்ட்டுக்கு போவேன்? அப்புறம் எப்படி என்னுடைய வீட்டுக்கு நான் போவேன்? அந்த கப்பல் இங்கிருந்து ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கும் போல இருக்கு. அங்கே நின்றுட்டு இருக்கிறது அந்த பையன் தானேன்னு சொல்லிட்டு அவனுடைய சக்தியை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை அடிச்சிடறான். இதுக்கு முன்னாடி நீ பண்ண காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் உன்னை உயிரோட இந்த இடத்துல விட்டுட்டு போயிடலாம்னு நினைச்சான். ஆனா என்னையும் இந்த ஐலாண்டுக்கு இழுத்துக்கிட்டு வந்துட்டு இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாகிட்டீங்கல்ல, உன்னை நான் இப்ப சும்மா விட மாட்டேன்டா. அங்கிள் ஒரு நிமிஷம் நில்லுங்க, எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவ சொல்லிட்டு இருப்பவே டக்குன்னு அவளுடைய கைத்த பிடிச்சிட்டு ஒரு இம்மார்டலா இருந்துகிட்டு அவங்கிட்ட தோத்து போயிட்டு அவனுடைய அடிமையா இருக்க உனக்கு எல்லாம் அசிங்கமா இல்ல? உன்னால நம்மளுடைய இம்மார்டலிட்டிய பார்த்து மத்தவங்க சிரிக்கணுமா? உன்னுடைய சீனியர் பிரதர் சிஸ்டருங்களுக்கு நீ பெரிய அவமானம். அங்கிள் என்ன விடுங்க, நான் இந்த ஐலாண்ட்ல ரொம்ப தனிமையில இருந்தேன். எதிர்த்து வந்த எல்லாரையும் தோக்கடிச்சுக்கிட்டு டிராகனுங்க எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா வீட்டுக்கு திரும்பி போய் எனக்கு பிடிச்சவங்களை பார்க்கலான்னு நினைச்சத நீ கெடுத்துட்ட. என்னுடைய நம்பிக்கை இப்போ போயிடுச்சு. அதனால நான் உன்னுடைய உயிரை நான் எடுக்காம விட மாட்டேன்டா. இவனுடைய ட்ரூ எனர்ஜி அவனுடைய போனு கூட சேர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சீக்வன்ஸாக மாறிட்டு இருக்கு. ஆனால் என்னுடையதை விட இவனுடையது இன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானது கிடையாது. இப்போ என்னுடைய முழு சக்தியை நான் காட்டுறேன். டிராகன் ஐலாண்டுக்குள்ளார இருக்கிறப்ப என்னுடைய முழு சக்தியை என்னால் காட்ட முடியாது. ஆனால் ரிலிம் ஆஃப் ஹைடிங்கை பயன்படுத்தி என்னுடைய சக்தியை நான் கம்ப்ரஸ் பண்ணிடுவேன். ஒருவேளை நானே செத்து போகிறதா இருந்தாலும் கூட ஒன்னையும் நான் சாவடிச்சு கூட்டிக்கிட்டு தாண்டா போவேன். நீ உன்னுடைய சக்தியை ரொம்ப அதிகரிச்சிட்டு இருக்க. இதை உன்னால எவ்வளோ நேரத்துக்கு சமாளிக்க முடியுதுன்னு நானும் பார்க்குறேன். தெரியாத்தனமாக இந்த உலகத்து உள்ளார வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நான் உன்னை ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் நீ என்ன எப்பயும் காப்பாற்றணும் தான் நினச்சிட்டு இருக்க. யான் குவிஞ்சாங்க. ஆனால் நான் உனக்கு கடன் பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். வரப்போகிற எபிசோட் எல்லாம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் பல ட்விஸ்ட்டுங்களும் நிறைஞ்சிருக்கும். அது எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் 4 கொடுத்துருங்க. அப்போ தான் இதுக்கப்புறம் நான் வீடியோ போட்ட உடனே டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேன். நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.